வணக்கம் உறவுகளே, மதுரையிலேருந்து நான் உங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். மோர் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா? இந்த வெயில் டைமில் மோர் குழம்பு ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம். இந்த மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, தேவையான பொருட்கள் ஒரு 4 இன்ச் அளவு தேங்காய் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு, 4 பச்சை மிளகா, ஒரு 1/4 கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அதை சோம்போடையே சேர்த்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 மிளகு. இதுதான் நம்ம அரைக்க போகிறோம். இது அரைச்சி எடுத்துகிட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு டம்ளர் மோர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மோரை கடைஞ்சி எடுத்து நல்லா அந்த தயிர் இல்லாமல் மோர் மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம். தாளிப்புக்கு 2 வத்தல், கருவேப்பிலை, லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொத்தமல்லி கூட, மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். இதுதான் மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள். இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்களா? அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தாளித்து விட்டுருவோம். அப்புறமா அது அந்த பச்சை வாசம் போய் ஒரு கொதி ஒரு பச்சை வாசம்லாம் போகிறதுக்குள்ளே நம்ம இந்த மோரை கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ நான் காமிச்ச எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மக்களே. இதை நம்ம தாளித்து விட்டுருவோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குவோம். கடுகு பொண்ணு அரைச்சிட்டு வந்தது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இந்த அரைக்கிறதுல 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துருக்கேன். நான் இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன், இதில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். அதை அரைக்கிறப்போ 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நம்ம அரைச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சோம்பு, கசகசா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 மிளகு, இஞ்சி 1 ஸ்பூன் அளவு. இது எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இதை தாளிச்சு விட்டாச்சு. இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அரைச்சிருக்கோம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். இதில் இந்த ஜாரை மட்டும் கழுவி ஊற்றிட்டு ஜாரை மட்டும் நம்ம கழுவி ஊற்றிட்டு இது சும்மா ஒரு கொதி வந்த உடனே அந்த பச்சை வாசம் போட தண்ணி வரும். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது ஒரு கொதி அந்த பச்சை வாசம் போகிறதுக்குள்ளே நம்ம இதை மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த தயிர் என்கிட்ட விஸ்கு கிடையாது, அதனால் கட்டையில் தான் கடையணும். இப்போ கட்டையில் கடைய டைமில் நான் அவசரமாக செஞ்சுட்ருக்கேன். அதனால் சரி நம்ம மிக்சிலே போட்டு லைட்டாக ஒரு ஓட்டி எடுத்துடலாமே அப்படின்றதுக்காக மிக்சிலே தான், ஜார்லேயே தான் போட்டிருக்கேன். இது கொதி வர்றதுக்கு அதை நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது நல்லா அடித்து எடுத்தாச்சு. நல்லா மோர் பதத்துக்கு அடித்து எடுத்தாச்சு. லைட்டாக ஒரு ஓட்டு தான் ஓட்டிகிட்டு வந்தோம். அந்த கட்டையெல்லாம் உடையிறதுக்காக இதை அப்படியே இதோட சேர்த்துருவோம்.
கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த ஜாரை மட்டும் அப்படியே அரைச்சி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நிறைய நம்ம சேர்க்க வேணாம். அரைச்சதில் அந்த ஜார் கழுவுன தண்ணி, இப்போ அந்த மோரை அடித்ததில் கொஞ்சம் ஜார் கழுவுன தண்ணி, அவ்வளோதான். லைட்டாக அந்த நுரை கட்டினோடனே அப்படியே நம்ம இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. இதை வந்து பருப்பு அரைச்சி போட்டும் பண்ணுவாங்க. பருப்பு அரைச்சி போட்டு வெண்டைக்காய் அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் வந்து பருப்பு எதுவும் போடலை, இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இன்னொரு நாள் பருப்பு அரைச்சி வெண்டைக்காய்லாம் போட்டு எப்படி வைக்கிறதுன்னு அது வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் நான். அவ்வளோதான், நம்ம சுற்றி நுரைச்சி வந்துச்சு. இதுவும் லைட்டாக எந்திரிக்குது. கொதி வரோம்னா நம்ம எடுத்துருவோம், இல்லாட்டினா தயிர் வந்துட்டு திரிச்ச மாதிரி ஆயிடும், திரிச்சு வந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த வந்துருச்சு, நுரை வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு இதில் பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அவ்வளோதான், ஒரு நம்மளோட மோர் குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான், டக்குன்னு செஞ்சிடலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது, டக்குன்னு செஞ்சிடலாம். இது பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ நான் நல்ல நல்ல வீடியோவாக போடுறேன். சரி, ஒரு பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.